the moment of force in terms of fundamental dimension is. We have been given 4 options. 4 option நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ஐஐடி ஜாம் பயோடெக்னாலஜியிலிருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். இட் வாஸ் ஆஸ்ட் இன் 2021. அதில் கேட்ட ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதுதான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் டைமென்ஷனில் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ்லாம் நமக்கு என்ன இருக்குது? மாஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? மாஸோட யூனிட் என்னென்னா கிலோகிராம். அதனுடைய டைமென்ஷன் என்னென்னா எம். தி கேபிட்டல் எம்மை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் லென்த்தை எப்படி நம்ம யூனிட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? மீட்டர். அதனுடைய டைமென்ஷன் என்ன? கேபிட்டல் எல். அப்புறம் டைம் எப்படி எந்த யூனிட்டில் சொல்லுவோம்? வில் பி எக்ஸ்பிரஸிங் இன் யூனிட் செகண்ட். அப்புறம் அதனுடைய டைமென்ஷன் என்ன? கேபிட்டல் டி. சரியா? இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்டிருக்கிறது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் சம்திங் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா நான் சொல்கிறேன். மொமெண்ட் ஆஃப் சம்திங்னா டிஸ்டன்ஸ். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக, ஆனால் கரெக்டான இது இப்படி கிடையாது. டிஸ்டன்ஸ் இன்டு சம்திங். ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது, பொசிஷன் வெக்டர் நம்ம சொல்லணும். சரியா? இப்போதைக்கு நம்ம டிஸ்டன்ஸ்னு எழுதிக்கிறேன். டிஸ்டன்ஸ் இன்டு சம்திங் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் சம்திங். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன மீன்ஸ்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மீன்ஸ் சொல்லுங்கள், டிஸ்டன்ஸ் இன்டு ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் என்ன யூனிட்டில் சொல்லுவோம்? வாட் இஸ் அ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ்? இப்போ நம்ம டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? மீட்டர். ஃபோர்ஸோட யூனிட் என்ன நமக்கு? நியூட்டன். ஓகே, இதெல்லாம் நமக்கு யூனிட். சாரி, இப்போ ஒரு நியூட்டன் அப்படின்னா என்னடா? இதான் என்னென்னா யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ நியூட்டனை நம்ம எப்படி எழுதலாம்? 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு என்ன? நியூட்டனோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னென்னா MA, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படிம்பாங்க. ஃபோர்ஸோட யூனிட் என்ன நமக்கு? நியூட்டன். மாஸோட யூனிட் என்ன நமக்கு? கிலோகிராம். ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன நமக்கு? ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். வெலாசிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டனுங்கிறது வெறும் நியூட்டனுங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா நியூட்டன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஃபைன். ஸோ அப்புறம் நியூட்டனை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? வி கேன் ஆல்சோ ரைட் இன் அனதர் வே. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக டுகெதர் டு ரைட் இட். கிலோகிராம், மேலேயும் மீட்டர், இங்கேயும் மீட்டர், மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர், டினாமினேட்டரில் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ டைமென்ஷனாக மாற்றணும். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ கிலோகிராம் டைமென்ஷன் ஆஃப், இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா டைமென்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். டைமென்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சரியா? இப்போது டைமென்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கிலோகிராமுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? கிலோகிராமுக்கு பதிலாக அது இதனுடைய டைமென்ஷன் என்ன?
மாஸனுடைய யூனிட் தான் கிலோகிராம், அதனுடைய டைமென்ஷன் என்ன கேபிட்டல் எம், மீட்டருங்கிறது லென்த். சரியா? ஸோ அப்புறம் நம்ம என்ன எழுதிக்கலாம், எம் எல் ஸ்கொயர், அப்புறம் நம்ம என்ன எழுதிக்க போகிறோம், டினாமினேட்டரில் என்ன இருக்குது, செகண்ட் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இஃப் யூ பிரிங் ஃப்ரம் த டினாமினேட்டர் டு த நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன ஆகும், இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2, கீழே இருக்கிற பவரில் இருக்கிற டி பவர் 2 மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும், இட் பிகம்ஸ் டி பவர் -2. ஓகே, நான் கொஞ்சம் இது பக்கத்தில் எழுதுனா அது நல்லாயிருக்கும் தோணுது, டி பவர் -2. ஓகே ஃபைன். ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 அப்படி ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஓகே, அது என்ன ஆன்சருங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் மேக் another வீடியோ ஃபார் இட். நன்றி.